ஹாய் ஸ்மார்ட் கிட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 33ல என்ன பார்க்க போகிறோன்னா ஐம் திங்கிங் ஆஃப் பயன்படுத்தி எங்கெல்லாம் எப்படியெல்லாம் பேசலாம் தாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்க்குள்ள போகலாம். வெல்கம் டு தி கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா ஐம் திங்கிங் ஆஃப் பயன்படுத்தி பேசுறது பற்றி தாங்க. ஐம் திங்கிங்னா நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் அல்லது நினைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு உங்கள் திங்கிங்கை பற்றி நீங்கள் சொல்லுவீங்க இல்லைங்களா, அந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு நாம் ஐம் திங்கிங் ஆஃப் பயன்படுத்தி பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சென்டென்சஸ் பார்க்கலாம். ஐம் திங்கிங் ஆஃப் டிரைவிங் எ கார். நான் கார் ஓட்ட நினைக்கிறேன். ஐம் திங்கிங் ஆஃப் கிளீனிங் தி கபோர்ட். அலமாரியை சுத்தம் செய்ய யோசிக்கிறேன். ஐ எம் திங்கிங் ஆஃப் ரைட்டிங் எ ரிப்போர்ட். நான் ஒரு அறிக்கை எழுத நினைக்கிறேன். ஐ எம் திங்கிங் ஆஃப் டூயிங் நியூ பிஸ்னஸ். புதிய தொழில் செய்ய நினைக்கிறேன். ஐ எம் திங்கிங் ஆஃப் கோயிங் பேக் டு மை ஹவுஸ். நான் மீண்டும் என் வீட்டிற்கு செல்ல நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் யோசிக்கிறேன் அல்லது நான் நினைக்கிறேன் அப்படின்னு உங்கள் யோசனைகளை சொல்கிறதுக்கு தான் நம்ம ஐம் திங்கிங் ஆஃப் பயன்படுத்தி பேசுகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்கள் கொடுக்குற ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ், கிராமர் கிளாஸஸ், யூசேஜ் நோட்ஸ், கிராமர் நோட்ஸ், வெக்காபுலரிஸ், நார்மல் இங்கிலீஷ் வர்சஸ் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, கிராமர் கிளாஸையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா கிராமர் கிளாஸில் நம்ம பேசிக்லேருந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யூசேஜ் நோட்ஸ், கிராமர் நோட்ஸை நம்ம வார்த்தைகளை எங்கெல்லாம் எப்படியெல்லாம் கரெக்டாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்துட்ருக்கோம். வொக்காபுலரிஸில் நம்மளோட வொக்காபுலரி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக புது புது வொக்காபுலரிஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் நார்மல் இங்கிலீஷ் வர்சஸ் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் நம்மளோட இங்கிலீஷ் நாலேஜை எப்படி அதிகப்படுத்திக்கிறது அல்லது வொக்காபுலரிஸை நம்ம இன்னும் எப்படி அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் லெவலுக்கு நம்ம டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஐடியாஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் என்ஹான்ஸ் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஐம் திங்கிங் யூஸ் பண்ணி சென்டென்சஸை தொடர்ந்து பார்க்கலாம். ஐம் திங்கிங் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஃபுட் டு தி நீடி. நான் ஏழைகளுக்கு உணவு விநியோகிக்க நினைக்கிறேன். ஐம் திங்கிங் ஆஃப் டோபிங் யோர் ஆக்டிவிட்டீஸ். உங்கள் செயல்பாடுகளை ஊக்கப்படுத்த நினைக்கிறேன். ஐம் திங்கிங் ஆஃப் மீட்டிங் ஹிம் தி நெக்ஸ்ட் டே. அடுத்த நாள் அவரை சந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். ஐம் திங்கிங் ஆஃப் டெவலப்பிங் மை நாக்ஸ். என் திறமைகளை வளர்த்து கொள்ள நினைத்து கொண்டிருக்கிறேன். ஐம் திங்கிங் ஆஃப் ட்ராவலிங் டு மை நேட்டிவ். நான் என் சொந்த ஊருக்கு பயணம் செய்ய நினைத்து கொண்டிருக்கிறேன். ஐம் திங்கிங் ஆஃப் இன்வைட்டிங் ஹிம். அவரை அழைக்க நினைக்கிறேன். ஐம் திங்கிங் ஆஃப் கோயிங் டு தி மார்க்கெட். நான் சந்தைக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். ஐ எம் திங்கிங் ஆஃப் கிவிங் அன் அட்வான்ஸ். முன்பணம் கொடுக்க நினைக்கிறேன். ஐ எம் திங்கிங் ஆஃப் இன்க்ரீசிங் மை ஒர்க். எனது வேலையை அதிகரிக்க நினைக்கிறேன். ஐ எம் திங்கிங் ஆஃப் மூவிங் டு another city. நான் வேறு ஊருக்கு செல்ல நினைக்கிறேன். ஐ எம் திங்கிங் ஆஃப் கெட்டிங் ஹெல்ப் ஃப்ரம் her. அவளிடம் இருந்து உதவி பெற யோசிக்கிறேன். I'm thinking of your challenging future. உங்கள் சவாலான எதிர்காலத்தை நினைத்து கொண்டிருக்கிறேன். I'm thinking of the possibilities. நான் சாத்தியங்களை யோசித்து கொண்டிருக்கிறேன். I'm thinking of getting a new house. புது வீடு வாங்க யோசிக்கிறேன். I'm thinking of changing the job. வேலையை மாற்ற யோசிக்கிறேன். I'm thinking of something here. நான் இங்கே ஏதோ நினைத்து கொண்டிருக்கிறேன். ஐம் திங்கிங் ஆஃப் eluding. நான் தப்பிக்க நினைக்கிறேன். ஐம் திங்கிங் ஆஃப் doing it right now. இப்பொழுதே செய்ய நினைக்கிறேன். ஐம் திங்கிங் ஆஃப் மை kid. நான் என் குழந்தையை நினைத்து கொண்டிருக்கிறேன். ஐம் திங்கிங் ஆஃப் breaking the problem. பிரச்சனையை முறியடிக்க யோசித்து கொண்டிருக்கிறேன். ஐம் திங்கிங் ஆஃப் following a healthy diet. ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்றுவது பற்றி யோசித்து வருகிறேன். ஐம் திங்கிங் ஆஃப் owning a property. நான் சொந்தமாக ஒரு சொத்து வாங்க யோசிக்கிறேன். ஐம் திங்கிங் ஆஃப் overcoming loss.
நான் இழப்பை சமாளிக்க நினைக்கிறேன். I'm thinking of having a meal. சாப்பாடு சாப்பிடலாம் என்று யோசிக்கிறேன். I'm thinking of demonstrating that. நான் அதை நிரூபிக்க நினைக்கிறேன். I'm thinking of bringing him back. அவரை மீண்டும் அழைத்து வர எண்ணுகிறேன். I'm thinking of regulating the obligation. கடமையை ஒழுங்குபடுத்துவது பற்றி யோசித்து வருகிறேன். I'm thinking of letting them down. அவர்களை வீழ்த்த நினைக்கிறேன். I'm thinking of collecting the unique stamps. தனித்துவமான முத்திரைகளை சேகரிக்க நினைக்கிறேன். I'm thinking of neglecting the application. விண்ணப்பத்தை புறக்கணிக்க நினைக்கிறேன். I'm thinking of being friendly with all. எல்லோரிடமும் நட்பாக இருக்க நினைக்கிறேன். I'm thinking of harboring them. நான் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க நினைக்கிறேன். I'm thinking of leaving the team. அணியை விட்டு வெளியேற நினைக்கிறேன். I'm thinking of renting the house. வீட்டை வாடகைக்கு எடுக்க யோசிக்கிறேன். I'm thinking of grabbing more information. மேலும் தகவலை பெற நினைத்துக் கொண்டிருக்கிறேன். I'm thinking of rejecting the offer. நான் சலுகையை நிராகரிக்க நினைக்கிறேன். I'm thinking of changing the time. நேரத்தை மாற்ற நினைக்கிறேன். I'm thinking of training them. நான் அவர்களுக்கு பயிற்சி அளிக்க யோசித்து வருகிறேன். I'm thinking of declaring the status. நிலையை அறிவிக்க யோசித்து வருகிறேன். I'm thinking of deflating anger. நான் கோபத்தை தணிக்க நினைக்கிறேன். I'm thinking of saying this. இதை சொல்ல நினைக்கின்றேன். I'm thinking of including them too. அவர்களையும் சேர்த்து கொள்ள நினைக்கிறேன். I'm thinking of the existing times. இருக்கும் காலங்களை நினைத்து கொண்டிருக்கிறேன். I'm thinking of repaying the debt. கடனை அடைக்க யோசிக்கிறேன். I'm thinking of introducing her to my parents. அவளை என் பெற்றோருக்கு அறிமுகப்படுத்த நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 33ல ஐம் திங்கிங் ஆஃப் பயன்படுத்தி 50+ சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இந்த சென்டென்சஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்மார்ட் கிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதுலேயும் உங்கள் ஃபீட்பேக்ஸ் அனுப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.